முதல் முறையாக மனம் திறந்து பேசிய சுஜாதா. ரவி தன்னோட காதல் மனைவி ஆர்த்தியை பிரியறதுக்கு காரணமே மாமியார் சுஜாதா தான். அவர் செய்த மாமியார் கொடுமையை தாங்கிக்க முடியாம தான் ரவி வீட்டை விட்டு வெளியே போனாரு. மகள் ஆர்த்தியை ரவிக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணி குடும்பத்தையே கலைச்சிட்டாங்க. ரவியோட கால் ஷீட், சம்பளம், கதை டிசைடிங்னு எல்லாமே சுஜாதா கண்ட்ரோலுக்கு போச்சு. சொந்த அண்ணன் மோகன் ராஜாவோட தனி ஒருவன் 2 படத்துல நடிக்க கூட கால் ஷீட் கொடுக்கலன்னு தயாரிப்பாளரும் ஆர்த்தியோட அம்மாவுமான சுஜாதா மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் உண்மைன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு ரவியோட கடைசி அறிக்கை. இந்த நிலையில பல காலமா மௌனமா இருந்த சுஜாதா முதல் முறையா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க பேசும்போது, என் பேர குழந்தைகளுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் மகளும் மாப்பிள்ளையும் மறுபடியும் சேர்ந்து வாழணும். கோடிக்கணக்கான தொகைக்கு பொறுப்பேற்க வச்சதா ரவிமோகன் சொல்றது பொய். அதுக்கு அவர் ப்ரூஃப் காட்டணும். நான் ஒன்றும் சித்திரவதை செய்யற மாமியார் கிடையாது. அவரை இன்னமும் என்னோட சொந்த மகனா தான் பார்க்குறேன்னு ரொம்ப ஹம்பிளா விளக்கம் கொடுத்திருக்காங்க சுஜாதா. இதுக்கிடையில யார் சொல்றதை நம்புறதுன்னே தெரியாம மண்டை குழம்பு போய் நிற்கிறாங்க ரசிகர்கள்.